மக்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் இந்தியர்கள் அத்தனை பேருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களை என்னையும் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு தாவேக்கா தொண்டனா அதை பற்றி ஒரு பேசிக்கான அவேர்னஸ் நமக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் என்ன பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தில் ஏதோ வரிகிரியெல்லாம் பேசிக்கிறாங்களே, இதன் மூலமாக இந்தியருக்கு என்ன பாதிப்பு இருக்குது? இந்த அமெரிக்காவோட அதிபர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா நாட்டு மேலேயும் வரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கார்? இந்த பிரச்சனையை இந்தியா சரியாக கையாளுதா? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்கள் முன்னாடி இருந்தால் அது அத்தனைக்குமே ரொம்ப எளிமையாக, ரொம்ப கஷ்டமாக டேட்டாவெலாம் எடுத்து வந்து பயங்கரமாலாம் பேச போகிறதில்ல. ரொம்ப பேசிக்காக இந்த வீடியோவில் இந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்க முற்படலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட எண்ண ஓட்டம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மோடி அரசாங்கத்தை நான் குறை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே பண்ணியிருக்கேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக மோடி அரசாங்கத்தை குறை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு தான் உங்களை குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனத்தை கடைசியாக வைப்போம். அதற்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிற பேசிக்கான அந்த அவேர்னஸுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ரெண்டு நாடு இருந்தால் ரெண்டு நாட்டோட அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வர்த்தகங்கள் அடிப்படையில் அந்த வருமானத்தை பார்த்திங்கன்னா வரி மூலமாக பார்த்திங்கன்னா சம்பாதிக்கும். இப்போ இந்த ரெண்டு நாடும் வர்த்தகம் பண்ணால் தான் அரசாங்கத்துக்கு வருமானம். இந்த வர்த்தகம் கம்மியானாவே அரசாங்கத்துக்கு அந்த வரி வருவாய் குறைஞ்சிரும். இதுதான் பேசிக்கான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கும் அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 50% வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் சார்ந்த விஷயத்தை ஏன் நான் சின்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, நேற்று ஒரு முடிவு எடுப்பார், இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பார், நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பார். பட் இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களுக்கு 25% வரி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10%, 5% வரி விதிப்பு இருந்த பொருட்களுக்கு இனிமேல் அந்த அமெரிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா 25% வரியை பே பண்ணி அந்த பொருட்களை வாங்கணும். ஸோ 5-10% வரி பே பண்ண மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விலை அதிகமாகும் 25% வரி காரணமாக. அப்போ விலை அதிகமாகும் போது நம்ம பொருட்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியாகும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல நிறுவனங்கள், தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அத்தனை பேருக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதான் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு நாட்டு பொருட்கள் அங்கே சீப்பாக கிடைக்கும் போது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதன் மூலமாக தான் நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் சொல்லி நம்ம அத்தனை பேருமே பயப்படுறோம். ஏன் இந்த அமெரிக்கான்னு சொல்லி நம்ம அத்தனை பேருமே இங்கே பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மக்கிட்ட டாலர் நிறைய வேணும். ஏன்னா உலக வர்த்தகங்கள் அத்தனையுமே டாலர் அடிப்படையில் நடக்குது. டாலர் யார்ட்ட இருக்குது? அமெரிக்காவோட அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான் டாலரு. அந்த டாலரை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அமெரிக்காவுக்கு ஏதாவது நம்ம கொடுத்தா தான் அமெரிக்கா நமக்கு டாலர் கொடுக்கும். அந்த டாலரை வச்சு தான் நம்ம உலக அரங்கில் நம்ம வேறு சில பர்ச்சேஸ் அத்தனையுமே செய்ய முடியும். அந்த டாலரே இப்போ கேள்விக்குள்ளாகுது. அதுதான் அந்த சப்ஜெக்டில் மேஜரான தலைவலியாக இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற துருவாயில் பார்த்தீங்கன்னா 25% வரி விதிப்பு அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிறோம். அவங்க சொல்கிற, அதாவது அந்த கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்குறத ஸ்டாப் பண்ணனா அடுத்த 21 நாளில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த 25% போட்டு 50% வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நேரடியான வரி யுத்தத்துக்கு அழைத்திருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம். சரிப்பா, என்ன கச்சா எண்ணெய், நம்ம ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா அமெரிக்காங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா அதை என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவில் போர் நடக்குது, இந்தியா பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்குதுன்னு சொல்லி ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்குது. அந்த கச்சா எண்ணெய் இந்தியாட்ட வித்த காசை வச்சு தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போரே நடக்குது. ஸோ இந்த போர் நடக்கிறதுக்கு இந்தியா தான் பிரதானமான காரணம். இந்த போரை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணணும். அதனால தான், அதாவது இந்த போருக்காண்டி தான் நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மக்களுக்கு முன்னாடி தன்னுடைய முடிவை பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துகிறார். ஆனால் இதற்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்குது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வேறு சில பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நமக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த பொருட்கள்லாம் மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்திய சந்தைக்கு வந்து கொண்டு வந்தணுங்கிறதுல அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கார். அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கோம். இதற்கு முன்னாடி எண்ணெய் ஒரு காரணமாக இருந்தாலும் எண்ணெயை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்களை நம்ம சில பொருட்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறோம். அந்த பொருட்களை நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த வரி யுத்தத்தை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது புரிதலாக இருக்குது. எப்படிப்பா அந்த எண்ணெய் சார்ந்த விஷயத்தில் வரி போட்டால் இருந்தாலும் இப்போ நிறையா பேசிக்கிறாங்கன்னா, நம்மளோட எண்ணெய் யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா சைனாக்காரங்க வாங்குறாங்க. சைனா
சைனாக்காரங்க மேலே வரியை போட்டு 90 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. நமக்கு 50% போடுறேங்கிற மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சைனாக்கு 30% தான் போட்டிருக்காரு. ஆனால் நம்மளோட அதிகமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்குறது சைனா தான். அப்போ சைனாக்கு அதிகப்படுத்த வேண்டியதானே. ஏன் இந்தியாவுக்கு மட்டும் செய்கிறாருன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த வேளாண் சார்ந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து நாங்கள் வந்து இறக்குமதி பண்ண மாட்டோம், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இந்தியா சில விஷயத்தை அங்கே சொல்கிறதுனால இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்தியா சந்திக்குது. ஆனால் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த போருக்காண்டி தான் நான் அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறாரே தவிர உள்நோக்கம் வேற இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. மூணாவது ஒரு விஷயத்துக்கு போவோம். இந்தியாவிலேருந்து எது ஏற்றுமதி ஆனாலும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு அப்புறம் 50% கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே கிடையாது. இந்தியாவிலேருந்து போகிற அத்தனை பொருட்களுக்கும் 50% வரி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஜவுளி பிரதானமான பாதிப்புகளாகும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது பங்களாதேஷுக்கு பார்த்தீங்கன்னா வரி கம்மி, அதாவது சைனாக்கு 30%, இலங்கைக்கு 30%, இந்தியாவுக்கு தான் 50%. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு 50%. பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் தான் அதிகபட்ச வரியை செயல்படுத்துவேன்னு சொல்கிறாரு. சைனா இலங்கையெல்லாம் 30%. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் 20-21% தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜவுளி சார்ந்த வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்துது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆதிக்கம் செலுத்துது. இந்த ஜவுளி காரணமாக நம்ம 50% வரியை நோக்கி நம்ம நகர்ந்து போகும்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய வரி கம்மியாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை வந்து வாங்குறத கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம பொருட்கள் ஒரு ரேட்டு எங்கேயோ இருக்கும், பங்களாதேஷோட துணியோட ரேட்டு எங்கேயோ இருக்கும், அப்போ நம்ம வந்து அடி வாங்குவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தனங்கள், நகைகள், இறால், தோல், காலணிகள், விலங்கு பொருட்கள், ரசாயனம், இயந்திர பொருட்கள் இதோட வரிகள்லாம் அதிகப்படுத்த போகிறாரு. 50% அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க போது இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அத்தனை துறையுமே இந்தியாவில் அடிவாகும். நம்ம பண்ணுற வர்த்தகங்கள் அத்தனையுமே கம்மியாகிறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விலக்கு எந்தெந்த துறைகளுக்கு கொடுத்துருக்காருன்னா மருந்து பொருட்கள் கொடுத்துருக்காரு, எண்ணெய் சார்ந்தான வரி போடுறேன்னு சொல்கிறாரு, கச்சா எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளுக்கு விலக்கு கொடுத்துருக்காரு, இயற்கை எரிபொருளுக்கு விலக்கு கொடுத்துருக்காரு, நிலக்கரி கொடுத்துருக்காரு, மின்சாரத்துக்கு கொடுத்துருக்காரு, கணினி, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காரு. எண்ணெய் காரணமாக தான் வரி போடுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த எண்ணெய் சார்ந்த எரிபொருள் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காரு. இதுலேருந்தே இவருடைய அந்த நுண் அரசியலை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பிரதமர் நரேந்திர மோடி நம்ம குறை சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அங்கே வரி போடுறது பேசுகிறது அத்தனையுமே அங்கே ட்ரம்ப் தான். ஆனால் இங்கே பேசுகிறது எல்லாருமே வெளியுறவுத்துறை அமைச்சகம், அதாவது அமைச்சகம் தான் நேற்று 6 பதிலடி கொடுத்துச்சு. அதே நேரத்தில் இன்னைய தினம் பார்த்தீங்கன்னா யார் பேசுகிறாருன்னா வெளியுறவுத்துறை செயலாளர் பேசுகிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசலை, இந்தியாவோட பிரதமராக இருக்கக்கூடிய நபர் பேசலை. இந்தியாவோட பிரதமர் பதிலடி கொடுத்துருந்தான்னா இல்லைப்பா நான் பண்ண முடியாது, செய்ய முடியாது, நீ என்ன வேணால் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டைம் கேட்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம். ஆனால் இங்கே மோடி பேச மாட்டார், மோடி அமைதியாக இருக்கார். இங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பேசுறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிபர், இங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம். இதுதான் நமக்கு என்னப்பா இது நம்ம சரியான பதிலடி கொடுக்கல போல, நம்ம இதில் என்ன டிசிஷன் மேக்கிங் எடுத்திருக்கோம், நம்ம அமெரிக்காவை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமா அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக நீ போகிறத போடியா நான் செய்கிறது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இப்போ வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. இந்த ட்ரம்ப் வரி போடுவேன் அப்படின்னு பேசும்போது இந்த விஷயத்தை எடுத்து வந்து பேசியிருந்தோன்னா எப்பா இப்போ தானப்பா சொல்லியிருக்காரு இந்தியா யோசிக்கும்பா ஏதாவது செய்யும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த வரியை செயல்படுத்திட்டார் 25%, அடுத்து 25% போடுவேங்கிற மாதிரியும் போயிட்டாரு. இப்போ வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கார். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் போரை ஸ்டாப் பண்ணேன், வர்த்தகம்லாம் கிடையாதுன்னு சொன்னேன், இந்தியா பயந்துருச்சு, அது அடிப்படையில் தான் அந்த போர் நின்றுச்சுன்னு சொல்லி 30 முறை சொல்லியிருப்பார் இது வரைக்கும். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக இல்லைப்பா ட்ரம்ப் இதை ஸ்டாப் பண்ணல, நாங்கள் தான் பரஸ்பரம் எங்களுக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு எதிராக பேசவே இல்லை. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் இப்படி நடந்துக்கிட்டாரா, அதே மாதிரி இந்த வரி விதிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா இதை வந்து பெருசாக வந்து நம்ம வந்து சண்டை செய்ய போகிறோமா அல்லது நம்ம அமைதியாக பின்வாங்க போகிறோமா, நம்ம இதில் எந்த கால் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் ஒரு பேசிக்கான கிளாரிட்டி இந்தியாட்டேருந்து இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார், நம்ம ஒரு பக்கம் அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இந்தியா கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அமெரிக்க வர்த்தக அமைச்சரை பார்த்தீங்கன்னா பெருசாக கேள்விக்குள்ளாக்குது. அதாவது ரஷ்யாட்டேருந்து நாங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதுனால எங்கள் மேலே நீங்கள் வரி விதிப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மட்டும் ரஷ்யாட்டேருந்து இறக்குமதி பண்ணலையா, ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போர் நடக்கும் போதெல்லாம் எவ்வளோ தூரம் கச்சா எண்ணெயை பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யாட்டேருந்து வாங்கினாங்க, அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வரி போடுவாரா அப்படிங்கிற பிரதானமான கேள்வி கேட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அணுசக்தி சார்ந்த, உரம் சார்ந்த, ரசாயனம் சார்ந்த, மின்சார வாகனத்துறை சார்ந்த இத்தனை பொருட்களோட நீங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வர்த்தகம் பண்ணால் கரெக்டு, நாங்கள் வர்த்தகம் பண்ணால் தப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் பேசுகிறான்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் பேசுதே தவிர பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது.
இருக்குது. ஸோ இதனால தான் அந்த ரஷ்யா ஒரு விஷயத்தை நிப்பாட்டாங்கல்ல, தனிமங்களை வச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு உடும்பு புரி நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த ட்ரம்ப்பை நம்ம நிப்பாட்டியிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்மள்ட்ட இல்லாது நம்மளுடைய பெரிய தோல்வியாக இருக்குது. ஒன்று இதை எதிர்கொள்ளணும், அல்லது இல்லைனாட்டி அடங்கி போகணும். ரெண்டில் நமக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. இப்போ வரைக்கும் இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு வல்லரசு நாடாக இருந்துக்கிட்டு வல்லரசாக இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ட்ரம்ப் இவ்வளோ ஆடக்கூடாது, ஆடினா பெருசாக அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஒரு வல்லரசு நாடாக இருக்கோம், மற்ற நாடெலாம் வளர்ந்து வர்ற நாடாக இருக்குது. நம்ம தான் அத்தனை நாடுக்கும் பக்கபலமாக இருக்கணும். ஒரே உலகம் தான் இருக்குது, ஒரே பூமி தான் இருக்குது. ஏன் இந்த தேவையில்லாமல் வர்த்தக போரில் நம்ம செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் ட்ரம்ப் ஏன் யோசிக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியல. அவருக்கு அவர் நாடு, அவரோட மக்கள் மட்டும்தான் அவருக்கு பிரதானமாக இருக்குது. மற்ற யாரை பற்றி அவர் பெருசாக யோசிக்கவே இல்லை. மனிதாபிமானம் சார்ந்து கூட சிந்திக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. ட்ரம்புக்கு ஃபயர் விட்டோம்னா இனிமேல் ட்ரம்புக்கு ஃபயர் விட்டிங்கன்னு வைங்களேன், என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஒரு பெரிய கிளாரிட்டியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.